இதெல்லாம் ஒரு 30 வருஷம் புடவைங்க. இந்த புடவைலாம் வந்துங்க சக்காடு புடவைன்னு சொல்லுவாங்க. இந்த புடவைலாம் வந்துங்க நல்ல விலைக்கு போகுங்க. அதே போல் இந்த புடவை அதே மாதிரிங்க ஒரு 15 வருஷம் புடவைங்க. இந்த புடவை நல்ல ரேட்டு போகுங்க. இது பாட்டி புடவைங்க. பாட்டி புடவை கூரை புடவைலாம் நல்ல ரேட்டு போகுங்க. கல்யாண புடவை பாட்டி புடவை நல்ல ரேட்டு போகுங்க. பாட்டி புடவை இது பாட்டி புடவை தாங்க. கல்யாண புடவைலாம் கூரை புடவைலாம் நல்ல ரேட்டு போகுங்க. பாட்டி புடவைலாம் நல்ல ரேட்டு போகுங்க. இது 9 கஜ புடவைங்க. இதெல்லாம் நல்ல ரேட்டுக்கு போகுங்க. அதை விட ப்ளவுஸுங்க இதெல்லாம் வாங்குறதுங்க. அதை விட பாவாடைங்க இது வாங்குறதுங்க. இது மாதிரி கிழிஞ்சு வச்சுருந்தா ஜரிகைலாம் வாங்கிக்குவோங்க. இந்த மாதிரி வேட்டிலாம் கிழிச்சு வச்சுருந்தாலும் ஜரிகைக்காக வாங்கிக்குவோங்க. இந்த புடவைங்க ஜரிகை அதிகமாக இருக்குங்க. இந்த புடவையும் வாங்கிக்குவோங்க. இது வந்து பாட்டி புடவைங்க, கல்யாண புடவைங்க. இந்த புடவையும் நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்குவோங்க. இது வந்து ஜரிகை கம்மியாக இருக்குது. இதை ஒரு ரேட்டுக்கு வாங்கிக்குவோங்க. இந்த மாதிரி உரசுனா மேடம் உரசுறப்போ ஒயிட்டு வர ஜருகை தாங்க வாங்குவோம். உரசுறப்போ ஒயிட்டு கலர் வரணுங்க. இந்த மாதிரி ஒயிட்டு கலர் வந்தால் தான் ஜருகை வாங்குவோம். ஒயிட்டு கலர் வரணுங்க. இந்த மாதிரி உரசுறப்போ ஒயிட்டு கலர் வந்தால் தாங்க வாங்குவோம். ஒயிட்டு கலர் ஜருகை மட்டும் தான் வாங்குவோம்.